தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரசுக்கு 60 தொகுதிகள், தொண்டர்கள் உற்சாகம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். காங்கிரசுக்கு 60 தொகுதிகள், தொண்டர்கள் உற்சாகம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். காங்கிரஸ் 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இந்திய பாராளுமன்ற தேர்தல். ஏறத்தாழ 29 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலின் பொழுது பார்த்தோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி மாற்று கட்சிகளோடு கூட்டணி வைக்கும். மற்ற அனைத்து மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சி தனித்தே போட்டியிடும், கூட்டணியே கிடையாது. அந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்றிருந்தது. ஆனால் ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பின்பு ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி கட்டுப்பாட்டுக்குள் காங்கிரஸ் கட்சி சென்ற பின்பு காங்கிரஸ் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக மாறிவிட்டது. காங்கிரஸ் கட்சி பல மாநிலங்களில் இருக்கின்ற அடிச்சுவடே தெரியாது. டெல்லியில், மேற்கு வங்காளத்தில், ஒரிசா மாநிலத்தில், ஆந்திர பிரதேசத்தில், மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கட்சியே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி அடியோடு வேரளிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு 60 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதனால் தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது எங்கே என்று சொன்னால் தமிழ்நாட்டில் கிடையாது, பீகாரில். பீகாரில் 243 தொகுதிகளுக்கு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதி, வாக்குப்பதிவு 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு அங்கு 60 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள் கொடுத்தாலே பெரிய விஷயம்தான். ஏன்னா பீகார்ல காங்கிரஸ் கட்சியே கிடையாது. அங்க லாலு பிரசாத் யாதவ் கட்சி தான் இருக்கு. ஆனா காங்கிரஸ் கட்சி போராடி 60 தொகுதிகளை பெற்றுள்ளது. தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கே இது நம்ப முடியல. ஏன் 60 தொகுதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஆர்ஜேடி தொண்டர்கள் அதிர்ச்சியில மூழ்கி போய் கொடுக்குறாங்க. ஏன்னா காங்கிரஸ்க்கு கொடுக்கிற ஒவ்வொரு தொகுதியும் அந்த கூட்டணியுடைய தோல்விக்கு வழிவகுக்கும். ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு பொதுமக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சியோட சின்னம் மக்கள் மறந்துட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கிற ஒவ்வொரு தொகுதியும் அந்த கட்சி எந்த கூட்டணியில இருக்கோ அந்த கட்சியுடைய தோல்விக்கு வழிவகுக்கும். அது தெரியாம ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் இளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ், அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை, காங்கிரஸ் கட்சிக்கு 60 தொகுதி கொடுத்திருக்காப்புல. கண்டிப்பா அந்த ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி மண்ணை கவ்வும் என்பது மட்டும் உறுதி.